அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். படித்ததில் பிடித்ததை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு அன்பர் கேட்டார், எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஞானம் வரும் என்று சொல்கிறார்களே, சரி, எல்லாவற்றையும் துறந்துவிட்டால் எங்கேதான் போவீர்கள் என்று கேட்டேன். பதிலே இல்லை. இந்த உலகத்தில் தானே இருக்கப் போகிறீர்கள். பசி எடுத்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? உணவைத்தானே நாட வேண்டும். அப்படியென்றால் எதை துறந்ததாக அர்த்தம்? இருக்கின்ற இல்லத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் என்ன மாற்றம்? இங்கு அதிகாரத்தோடு உணவு கேட்டுவிட்டு அங்கு பிறர் தயவை நாடி கையேந்தி வாங்க வேண்டியதுதானே தவிர வேறு என்ன விளையும்? அப்போ துறவுனா என்ன? அப்போ துறவுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறது அது இல்லைல்ல. அளவு முறை அறிந்து ஒழுகும்போது துறவு தானாக அமைந்துவிடும் என்று அருள் தந்தை கூறுகிறார். சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள், உணவு சுவையாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் தான் உங்களால் ஜீரணிக்க செய்ய முடியும் என்று நன்றாக தெரிந்திருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கேயே அத்தோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டன என்றால், அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு. அதுக்கு அருமையான விளக்கத்தை ஐயா சொல்லியிருக்காங்க. அடுப்பிலே சாதம் வைக்கிறீர்கள் அல்லது சமையல் செய்கிறீர்கள். சாதம் வெந்து போன பிறகு ஏன் இறக்குகின்றீர்கள் என்று கேட்டேன். சட்டியில் உள்ளது அடிப்பிடித்து விடும், வேக வைக்கும் வரைதான் உறவு, இறக்குவது துறவு. இதற்கு மேல் போனால் கெட்டுவிடும் என்று தெரியும் போது உடனே விடுதலை செய்துவிட வேண்டும். அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். அளவு அனுபவிக்கக்கூடிய முறை இந்த இரண்டும் தெரிந்தால்தான் துறவு. அதற்கு பெயர்தான் துறவு என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய விளக்கம் பார்த்தீங்களாங்க. சிம்பிளான விளக்கம், ஆனால் எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் உள்ள விளக்கம் பாருங்களேன். வேக வைக்கும் வரை தான் உறவு. வெந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும்? இறக்கிடணும். இல்லைன்னா அதுக்கு ஆன்சர் நாமளே சொல்கிறோம் பாருங்க, அடிப்பிடிச்சிரும்னு சொல்லிட்டு. அப்போது முதல்ல சொன்னது கரெக்டு தானே. அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு. எதுக்குமே ஒரு அளவு வேண்டுங்க. அளவு இல்லை அப்படின்னா அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்போ அளவு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அனுபவிக்கக்கூடிய முறையும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுருக்கீங்களேன், அதுக்கு பேர் தாங்க துறவு. வேறு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. இதுக்காக நம்ம காட்டுக்கு போகணும், பெரிய மலைக்கு போகணும், அருவிக்கு போகணும், வீட்டை விட்டுட்டு போகணும், அப்படிலாம் எதுவுமே தேவையே இல்லைங்க. திரும்பவும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சொல்கிறேன். வேக வைக்கிற வரை உறவு, இறக்குவது துறவு. அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு. அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தை. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.